இவ எனக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்த பொண்ணு. இவ உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம். இவ எனக்கும் சரஸ்வதிக்கு பிறந்த பொண்ணுங்கிற விஷயத்த விசாலத்துக்கோ மத்தவங்களுக்கோ கடைசி வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு எங்க அண்ணன் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. தேவி முகுந்தனுக்கு ரஞ்சனுக்கு தங்கச்சி. என் பொண்ணு தேவி இந்த குடும்பத்துக்கு வாரிசு. இனிமே அவ இந்த வீட்டுல தான் இருப்பான். சார் வணக்கம் சார். அண்ணா கொடுண்ணா. இது எங்கள் அம்மா சார். வீட்டில் சின்ன பிரச்சனை, கோச்சிட்டு சண்டை போட்டு வெளியே போயிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரில, கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க சார். குடும்பம்னா சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். இப்படி யாராவது கோச்சிக்கிட்டு போகிறதும் சகஜம்தான். கோவம் தீர்ந்தா அவங்களே திரும்பி வந்துட போகிறாங்க. இதுக்கு எதுக்கு கம்ப்ளைண்ட்டு? என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க சார். இது சாதாரண சண்டை இல்லை சார். ஆமாம் சார், எங்களுக்கு பயமாக இருக்கு சார், கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க சார். நான் ஒரு சப் ரிஜிஸ்டர். நாங்கள் 2 பேரும் எங்கள் அம்மாவை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். எங்கள் அம்மாவை காணோம். நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அதுவும் ஒரு சப் ரிஜிஸ்டார்னு சொல்கிறீங்க. நீங்களே இப்படி பயப்படுறீங்க? உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது சார். சார், ஏசிடிசி யாரோட அம்மா காணாம போனாலும் இந்த பயம் இருக்குதான் சார் செய்யும். உண்மைதான். நீங்கள் ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. நான் உங்கள் அம்மாவை தேட சொல்கிறேன். யோ ரைட்டர் சார், இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு அனுப்பியா? ஓகே சார். உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், நீங்கள் போங்க சார். அவங்க ஏதாவது ஏடா கூடமாக பண்ணிப்பாங்களான்னு பயமாக இருக்குது சார். கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுங்க சார். சாதாரண குடும்ப சண்டைக்கு எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? சாதாரணமான குடும்ப சண்டை இல்லை சார். அவங்க ரொம்ப தங்கமானவங்க சார். புருஷன் தான் அவங்களுக்கு உயிர். ஆனால் 28 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இன்னொருத்தங்க கூட தொடர்பு இருந்து ஒரு பொம்பளை குழந்தை இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சால் அவங்கள மனநிலைமை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவங்க எந்த முடிவுக்கு போவாங்கல்ல சார். ஓ, கதை அப்படி போகுதா? சரி, உங்க அம்மா எங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார். அவங்களுக்கு வீடு தான் கோயில், புருஷன் தான் தெய்வம். அவங்க ரெட் டூல் சுட்டு வெளியே போனா கூட அவங்களுக்கு எந்த பஸ்ஸில் போனது கூட தெரியாது சார். என்ன தான் கேட்பாங்க. அவங்க பாவம் சார். எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியல சார். நீங்கள் தான் ஏதாவது பண்ணி அவங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார். உங்க அம்மா பேர் என்ன? விசாலம் சார். என்ன உயரம்? அவங்க என் தோல் வரைக்கும் வருவாங்க சார். ஆனால் நல்லா கம்பீரமாக இருப்பாங்க சார். பார்க்கறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. அவங்களை எப்படி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். அவங்க இல்லைன்னா எங்கள் குடும்பமே சின்ன பண்ண மாட்டேன் சார். அவங்க வயசு என்ன? 50 இருக்கும் சார். ஓ, ஹலோ கண்ட்ரோல் ரூம். நான் இன்ஸ்பெக்டர் முனுசாமி பேசுறேன். ஒரு அம்மா காணாம போயிருக்காங்க. பேரு விசாலம், வயசு 50, ஹைட் வந்து ஒரு 5.5 இல்ல ஒரு 5.6 இருக்கலாம்.
உடனடியா அவங்களை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு தகவல் கொடுங்க. ஓகே ஓகே, சீக்கிரம். சார், கம்ப்ளைண்ட் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். சரி தம்பி, நீங்க போங்க, நான் விசாரிச்சு சொல்றேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ம். என்னது? அப்படியா? எங்க? ஹலோ தம்பி, ஒரு நிமிஷம். என்ன சார்? நீங்க சொன்ன அடையாளத்தோட ஒரு அம்மாவோட பாடி திருவான்மையூர் பீச்சில் ஒதுங்கி இருக்கான். சூசைடுன்னு சொல்றாங்க. அடையாளம்லாம் மேட்ச் ஆகுதான். இல்ல சார், எங்க அம்மா செத்துருக்க மாட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு கோலை எல்லாம் கிடையாது. நிச்சயமா எங்க அம்மா செத்துருக்க மாட்டாங்க. சார், அது உங்க அம்மான்னு கன்ஃபார்மா நானும் சொல்லல. எதுக்கும் போய் பாருங்கன்னு தான் சொல்றேன். நான் அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க போய் பாருங்க, போங்க. இல்லை சார், அது கண்டிப்பா எங்க அம்மாவா இருக்காது. இருந்தாலும் அண்ணா அவங்க சொல்றாங்க, நீ வா, நம்ம ஒரு 8 பார்த்து வந்துடுவோம். டேய், இல்லடா, அது அம்மாவா இருக்காது. தெரியும், நான் அவங்க சொல்றாங்க, பார்த்து வந்துடுறேன், வா. ஏங்க, ஒரு டெட் பாடி இருக்குங்களே, எங்க? சீக்கிரம் பாருங்க, அங்கதான். ஐயோ, யாரையா நீங்க? நான் கிருஷ்ண சார், இது எங்க அண்ணன் முகுந்த். நீங்க தான் கிருஷ்ணமோகன் தானா? இது உங்க அம்மாவான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. பாருங்க. இல்ல, இது எங்க அம்மாவா இருக்காது. நான் பார்க்க மாட்டேன். அண்ணா, நான் பார்க்க மாட்டேன். அண்ணா, டேய், இல்ல கிருஷ்ணா, அது நம்ம அம்மாவே இருக்காது. நான் சொல்றது கேளு. நான் பார்க்க மாட்டேன். அது நம்ம அம்மாவே கிடையாது. விடுடா, அது நம்ம அம்மாவே கிடையாது. போடா நீங்க. நம்ம அம்மா சாவ மாட்டாங்க. போடா. நம்ம அம்மா உயிரோட தான் இருப்பாங்க. நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். நீ போ. நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். போடா. யாராவது ஒருத்தர் வந்து பாருங்கப்பா. வரேன் சார். கான்ஸ்டபிள், ஓபன் பண்ணி காட்டியா? கான்ஸ்டபிள், ஓபன் பண்ணி காட்டியா? அண்ணா, அது நம்ம அப்பா இல்லைண்ணா. நம்ம அப்பா இல்லைண்ணா. அது வேற யாரும். டேய்,
நான் தான் சொன்னேன்லடா, நம்ம அம்மா சாக மாட்டாங்கடா. அவங்க உயிரோட தானே இருப்பாங்க, சாக மாட்டாங்கடா. நம்ம அம்மா சாக மாட்டாங்கடா, உயிரோட தான் இருப்பாங்க, சாக மாட்டாங்க, நம்மளை விட்டு போக மாட்டாங்கடா. தெரியும்டா. இது வேற யாரோடா, நம்ம அம்மாவே கிடையாது. நீ சொன்னது உண்மைதான். வாங்க போலாம். கிருஷ்ணா, முகுதா, டேய் என்னடா ஆச்சு? ஒண்ணு இல்ல சும்மா கிருஷ்ணா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாடா? விசாலத்தை கண்டுபிடிச்சு தரேன் சொன்னாங்களாடா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுப்பா. அவங்க உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, திருவான்மூர் பீச்ல 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொம்பளை செத்து கிடக்குறாங்க, அதுக்கு அம்மாவை என்னன்னு போய் பாருங்கன்னு சொன்னாங்க. கிருஷ்ணா, என்னடா சொல்றாங்க? ஒண்ணு இல்ல, நீங்க பயப்படாதீங்கப்பா. அது அம்மாவா இருக்குன்னு நினைச்சுதான் நாங்களும் பயந்து போய் பார்த்தோம். ஆனா நல்ல வேளை அது அம்மா இல்ல, வேற யாரோ. எனக்கு என்னமோ உள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. அம்மா எங்க போயிருக்காங்க, என்ன பண்றாங்க, ஒண்ணுமே தெரியல. அப்பா, அம்மா வழியில வந்த சொந்தக்காரங்கெல்லாம் யார் யாரு, உங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் விசாரிச்சு பார்த்துருவேன். டைரியில எல்லா அட்ரஸும் இருக்குப்பா, விசாரிச்சு பாருங்கப்பா. நான் ஒரு மகா பாவிடா, என்னாலதான் இந்த பணம் வந்துச்சு. அவ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாள்னா எத்தனை ஜென்மானாலும் என் பாவம் போவாதுடா. நீங்க பாவம் பண்ணலப்பா, நான் தான் பாவம் பண்ணிருக்கேன். புத்தி கிட்ட போய் உணர்ச்சிப்பட்டு பேசி அம்மா விட்டுட்டு போறதுக்கு நானே காரணமா இருந்துட்டேன். உங்களுக்கு தீராத அவமானத்தை தேடி கொடுத்துட்டேன். நீ என்னக்கா சொல்ற? ஆமாண்டா முகுந்தா, தேவி அண்ணாமலை அப்பாவுக்கு பிறந்த பொண்ணு கிடையாது, நாம அப்பாவுக்கு பிறந்த பொண்ணுதான் தெரிஞ்சதும் அந்த அதிர்ச்சியில கொதிச்சு போய் அப்பாவனை கண்டுபிடி பேசிட்டேன். நீங்க ஒரு கோழை, தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாடியே தேவி உங்க பொண்ணுதான் ஒத்துக்குங்கன்னு பேசி நான் இவரை தூண்டி விட்டேன். என் தரத்துல முடிச்ச வாயை திறக்காம இருந்திருந்தா இந்த உண்மை கடைசி வரைக்கும் அப்பாவோடய போயிருக்கும், அம்மா வீட்டோட போயிருக்க மாட்டாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, உன் மேல நான் தப்பு பண்ணிட்டேன். நீ பேசுனதுல எந்த தப்பும் இல்லம்மா. நான் தான் புத்தி கட்டு போய் பொறுமானு சொல்லிட்டேன். என் அண்ணனுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் மீறிட்டேன். அதனாலதான் இந்த வேணா வந்துச்சு. இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் அண்ணாமலைப்பா சத்தியம் வாங்கியிருக்காரு. அந்த அறிவு எனக்கு இல்லாம போச்சு. என்னக்கா பண்ணிட்டு இருக்க நீ? இப்படி ஆளுக்கெல்லாம் அழுது பேசுறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. நடந்து போச்சு. இப்போ அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடணும், அவ்வளவுதான். அண்ணா நீ போய் இந்த டைரியில நம்பர்லாம் இருக்கு சொல்லுவாங்களே, நீ ஃபோன் பண்ணி பாருண்ணே. நான் வெளியே போய் அம்மாவை தேடி பார்க்குறேன். யாரும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, நான் வந்துடுறேன்ப்பா. நீ இருக்கா?